Hey everyone, thank you for the 5 subscribers. எல்லாருமே பெருமையா அவங்களோட 10K சப்ஸ்கிரைபர்ஸ் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அந்த 5 சப்ஸ்கிரைபர்ஸ்மே ரொம்ப பெருசு தான். பிகாஸ் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ கண்டிப்பா அவ்வளோ சப்போர்ட் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கிடைக்குமாங்கிற பயமும் இருந்தது. பட் எனக்கு ஆரம்பிச்ச இந்த புதுசுலயே அந்த 5K சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்படியே அவங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரிய வைக்கிறதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் கமெண்ட்ல சஜஷன்ஸ் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. வியூஸ் போகிறதால யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஆர்மிக்கு ஸ்மார்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு தான் கட்டுறாங்க. ஒரு பொண்ணு மிரர் முன்னாடி உட்கார்ந்துருக்கா. அவள் ஃபேஸ்ல நிறைய விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. லைக் சந்தோஷம், வெக்கம், வருத்தம் அண்ட் ஒரு விதமான புது ஃபீலிங்ஸ் எல்லாமே அவகிட்ட இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு அவளுக்கே தெரியல. அண்ட் அவ இந்த ஸ்டேட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் கதவை திறந்து உள்ள வராங்க. அவ ஏன் எப்படியோ எவ்வளோ அழகா இருக்கடி நீ, எப்படியோ ஃபைனலி இந்த கேங்லேயே ஃபர்ஸ்ட் மேரேஜ் உனக்கு தான். அவ்வளோ பேரும் பின்னாடி சுற்றிருப்பாங்க காலேஜ்ல. ஃபைனலி எப்படியோ மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு இப்போ ஒரு மாதிரி பயமா இருக்கு. எதுக்கு இவளுக்கு பயமா இருக்கு? இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுங்க தானே, இப்படி பயமா இருக்குன்னு சொல்ற. என்னடி விஷயம்? நான் பேசியிருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் அப்பா அம்மாவை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு அவரை நம்பி போறேன். எனக்கு இது பயம் சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இதை நான் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல விஷயம். அந்த பைத்தியம் எதுக்கு அப்படி இருக்கு? அதெல்லாம் முதல் கடைசிலாம் உன்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரிதான் இருக்காரு. நீ சொன்னது சொன்னே பேசினாரு என்ன. அப்புறம் என்னடி உனக்கு? அதெல்லாம் சூப்பரா இருக்க. இதை பத்தியும் கவலைப்படாத, புரிஞ்சா? சரி. எனக்கு ஆனவங்களால எதுவுமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையும் அப்பா எல்லாரும் உனக்கு கீழே வேண்டியும். ஐயோ இங்கா வந்துட்டேன் வரப்பே வயன் நீ ரெடி ஆகிட்டு நான் வந்துடுறேன். ஐஷு இரு. ஐஷு ரொம்ப விட்டு வெளியே போயிட்டா. வயன் திரும்பி திருப்பி மிரர்ல அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவள் மைண்டுக்கு ஒரு ஃபிளாஷ் வச்சு நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியே ஃப்ளாஷ்பேக்குள்ள போனா நம்ம வயந்தாங்க தைரியத்துக்கு நிறைய பெசஞ்சு அழுத்தி அவளே உடச்சுப்பா போல. அந்த அளவுக்கு நர்வஸ்னஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து சேக்கி ஹாய், பையன் தானே நீ? ஆமா ஏ பார்க்குங்கிற டீனை கரெக்டாக சொன்னதுக்கா இது டீன்னு சொன்னதுக்கா? ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் அதையும் மாத்திக்கிறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே என் பொண்டாட்டியே டீன்னு உரிமையா கூப்பிடணும்னு ஆசை. எல்லாரும் ஒரு ஹாப்பியான ஃபேமிலி லீட் பண்றதை பார்த்து நானுமே என் பொண்டாட்டி குழந்தைங்கள ஒரு ஹாப்பியான ஃபேமிலி லீட் பண்ணணும்னு நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன். என்னோட லைஃப் பார்ட்னரா வரவங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நான் நினைச்சேனோ, முதல்ல ஒரு ஃபோட்டோவை பார்த்தப்போ எனக்கு அது நீதான்னு தோணுச்சு.
மை ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். என்னடி பொண்டாட்டி என்ன பேசிருக்கா? உங்களவுக்கு அழகாங்கன்னு சுமாரா இருக்கேனா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவாடி உனக்கு? எதுக்குடி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயங்க பாக்குற? எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற? உன்னோட சைலன்ஸ்ல நான் ஓகேன்னு எடுத்துக்கவா? ம். இப்போ ஐஸ்வர்யா நோக்கி பாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஜிகேயோட அம்மா அப்பா ஒயினோட அப்பா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயினை வழி அனுப்பி வைக்க. எல்லார் மனசுலயும் ஒரு வருத்தம் இருந்தாலும் நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்லவரோட வாழப்போறாங்கிற மன திருப்தி வருது. ஆனா ஒயினுக்கு தான் அவளோட தவிப்பை எப்படி வெளியே சொல்றதுன்னே தெரியல. ஐஸ்வர்யா கையை கெட்டியமா பிடிச்சிட்டு கீழே இறங்கி வந்தான். அவன் கண்ல இருந்து தண்ணி வரலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தது. கீழே வந்த கொஞ்ச நேரத்துக்கு அதுவே ஒரு முடிவெடுத்து கண்ல இருந்து தாரம் நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சு அவளுக்கான ஆறுதலை அவளே தேடிக்கிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஜிகே வயனோட கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சு கூட்டிட்டு போனான். அவன் எந்த சுச்சுவேஷன்லயும் லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாது. அவள் கைய ரொம்ப கம்ஃபர்டபுளா பிடிச்சிருந்தான். இது எல்லாத்தையுமே வயன் நோட் பண்ணிட்டே தான் இருந்தா. ஆஃப்டர் சம் டேஸ் வயனும் சங்குக்கும் கொஞ்ச நாள் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்தாங்க. ஐ மீன் ஜிகேயோட அப்பா அம்மா கூட. பட் ஜிகேக்கு சென்னையில ஒர்க்குங்கிறதுனால ஜிகே கிளம்ப வேண்டியதா இருந்தது. ஸோ ஜிகே கூட வயனும் கிளம்ப வேண்டியதா இருந்தது. இனியாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கா, இனியாவது மாமனார் மாமியார் இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கா. திருப்பியும் ஜிகே கூட தனியா போகும்போது அவளுக்கு இன்னும் படபடன்னு ஆக ஆரம்பிச்சது. பட் அவளோட தானே லைஃப் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவள் ஒரு 2 to 3 days கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. இப்போ அவ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க ஜிகேவும் வயனும். வயன் அந்த ஹோட்டல் ரூமே கொஞ்சம் வியர்டா பார்த்துட்டு இருந்தா. இங்கேயா நம்ம இருக்க போறோம்? இந்த இடம் இங்க எப்படி நம்ம லைஃப் லீட் பண்றது? ஹோட்டல்லையா தங்கியிருக்க போறோம்னு அவன் மனசுல அவ்வளோ விஷஸ். சும்மா எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காத வயன். போய் படுத்து தூங்க போ. ஒயின் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அவளோட மூஞ்சி மாறி போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒண்ணுமே தெரியல அவளுக்கு. அமைதியா போய் இன்னொரு ஸ்லீப் ஆயிடுச்சு, தூங்க ஆரம்பிச்சுட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் ரெடியாக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். ஜேகே அவளை அவசரமா எங்க கூப்பிடுறான்னு அவளுக்கு புரியல. பட் கிளம்பியாகும் நல்லா கிளம்பலாம். அவ ரொம்ப அழகா ரெடி ஜேகே கூட கிளம்பி போனோம். கார் ஒரு பாஷான அபார்ட்மெண்ட் இருக்க ஏரியாக்குள்ள போச்சு. பையன் அந்த ஏரியாவை ரொம்ப வியர்டா, ஐ மீன் வியர்டா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பார்த்தா. அவளுக்கு ரொம்ப அந்த ஏரியா பிடிச்சிருக்கு. ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. அப்ப திருப்பி இது கேட்க வந்தாலே சீக்கிரம் அவளை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சான். அதனால அவள் எதுவுமே கேட்குது. காரை விட்டு கீழே இறங்கி சீக்கிரம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். அந்த இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ஃப்ளோருக்கு அவங்க போனாங்க. சீக்கிரம் அவன் கையில ஒரு கீயை கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னான். அவளும் ஓப்பன் பண்ணான். உள்ள போய் பார்த்து அவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு வீடு. அழகான ஹால், ரொம்ப கியூட்டான கிச்சன், கம்ஃபர்டபுளான ரூம், அவ்வளோ அழகா இருந்தது அந்த வீடு. அந்த அபார்ட்மெண்ட் அவங்களுக்காகவே பண்ணது மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் ஆக்டா இருந்தது. ஜிகே எல்லா இடத்துலையுமே அவளுக்கு சுத்தி காமிச்சான். ஃபைனலி உங்க பெட்ரூம்குள்ள போன உடனே ஜிகே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வயது ஹக் பண்ணும். வீடு பிடிச்சிருக்காடி? ஏன் இப்படி பண்ணீங்க?
தாய் என்ன பண்ண? நின்னே நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு தான் வரணும்னு சொல்லியிருக்கலாம்ல, இல்ல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல ஏதா இருந்தாலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸா தான் பண்ணுவேன். பிடிச்சிருக்கா? ம். ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ டி பொண்டாட்டி. ஆக்சுவலா வீடியோ கொஞ்சம் லென்த்து பண்ணதுனால நான் இதுக்கு 2 ஷாட் போடுறேன்டா. இந்த பாட்டு இல்லாமல் இன்னொரு பாட்டு வரும், மறக்காம பாருங்க. Till then, stay tuned with some BTS fan fiction. Please don't forget to like, share, subscribe டா. மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாலும் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ பெட்டராக கொடுக்குறது அண்டு இந்த மாதிரி ஸ்டோரி நேம் கொடுக்குறதுன்னு ப்ளீஸ் சஜஷன் கொடுங்க. தேங்க்யூடா.